ரீசெண்டாக இந்த டாபிக் டிஸ்கஷனுக்கு வந்துச்சு. ஐவிஎஃப்க்கும் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஐவிஎஃப்ங்கிறது பிரெக்னன்சிக்காக வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்துட்டு ஐவிஎஃப் ஆர் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இதுக்கும் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இல்லை. இருந்தாலும் சில இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ப்ரொசீஜர்ஸ் மூலமா நம்ம இந்த மாதிரி கன்சீவ் பண்ண கஷ்டப்படுற கப்பிள்ஸ்க்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். இது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் த ரீசன் ஃபார் த இன்ஃபர்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில பெண்களுக்கு வந்துட்டு அவங்களோட கர்ப்பப்பையில இருக்கிற அந்த டியூப், அதாவது வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூப், கருமுட்டை ஓவரியிலிருந்து இந்த யூட்ரஸ்க்கு அந்த கருப்பைகள் வரக்கூடிய அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கலாம். இந்த பிளாக் இருந்தா இதை ஃபெலோப்பியன் டியூப் ரீகேனலைசேஷன் அப்படின்ற ஐஆர் ப்ரொசீஜர் மூலமா அந்த பிளாக்கை ஓபன் பண்ணி அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி சில பேருக்கு ஃபைப்ராய்டு, அவங்க யூட்ரஸ் இருக்க ஃபைப்ராய்டு வந்துட்டு அவங்களோட குழந்தையின்மைக்கு காரணமா இருக்கலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஃபைப்ராய்டு எம்பலைசேஷன் ட்ரீட்மெண்ட் மூலியமா இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். சிமிலர்லி மேல்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சில பேருக்கு வாரிகோசீல் அப்படின்னு அவங்க விரையில ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த வாரிகோசீல்னால அவங்களுக்கு குழந்தையின்மை இருந்துச்சு அப்படின்னா வாரிகோசீல் எம்பலைசேஷன் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ணி நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இப்படி இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிலையும் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு சொல்யூஷன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும்.